ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இது என்னது புதுசா ஒரு போட்டோ? ஓ மேடம், அப்ப இதுக்காண்டிதான் போட்டோ அப்பப்ப தூக்கிட்டு போயிருக்காவ. ஆக மொத்தம் அது இறந்த நாளையில இருந்தே எப்படியாவது வருண் சார் நீயே கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு தான் தெரிஞ்ச. ஆனா அஞ்சு அக்காவோட போட்டோ இருக்க இடத்துல கூட நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. உன்னை இப்படியே விட்டா வருண் சாருக்கு தான் கேவலம் கெட்ட பேரு. அகல்யா, அகல்யா எங்க போய் தொலைஞ்சா? அகல்யா யார் பாரு ஹால்ல வச்சு எதுக்கு இப்படி யால போட்டுட்டு இருக்கா? என்ன ஆரம்பத்துல எல்லாம் பயங்கர மரியாதை இருந்தது, இப்ப ஏன் அகல்யான்னு கூப்பிடியா? முத நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன இது? எது பின்னாடி மாட்டி வச்சிருக்கீங்களே அதை கேட்டேன். என்னதுன்னு கேட்டேன். தத்தி உனக்கு படிப்பறிவுதான் இல்லைன்னு பார்த்தா கண்ணு கூட வச்சமே தெரியாதே. நான் மாட்டி இருக்கிறது போட்டோ. அதான் எதுக்கு இப்படி மாட்டி இருக்குதியான்னு கேட்டேன். அத்தானுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சுது, இனிமே கல்யாணம் நடக்க போகுது. நிச்சயதார்த்த போட்டோ நேரத்துக்கு தான் என் கையில கிடைச்சது. சரி அதை எதுக்கு கையிலே வச்சுக்கிட்டேன், இங்கே மாட்டி விட்டுலான்னு தான் இங்க மாட்டி விட்டுருக்கேன். ஏன் உனக்கு பார்த்தா கண்ணு தெரியலையா? ஐயோ அகல்யா, இது நிச்சயதார்த்தம் நடக்கும் போது உள்ள போட்டோன்னு தெரியுது, ஆனா அதை இதுல மாட்டி வச்சிருக்கதே இது நல்லாவா இருக்கே? இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன். அதனுக்கு மேல எனக்கு முழு உரிமை இருக்கு. கல்யாண போட்டோவை தான் இதுல மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சதி திட்டத்திலயும் ஒரு மாசத்துக்கு பிறகு தான் கல்யாணம் முடிவாயிட்டு. சரி நம்ம ஒரு மாசம் இருக்கலாம், இந்த போட்டோயாவது அப்பப்ப பாத்துக்கிட்டு என் மனசு கொஞ்சம் ஆறுதல் படுத்தி தேத்திக்க வேண்டியதான். ஆமா இது எங்க வீடு, நான் போட்டோ மாட்டிருக்கேன், நீ யாரு அதை கேட்கறதுக்கு? நீ வேலைக்கார நாய் தானே, ஓ இடத்துல நீ இருக்க தெரிஞ்சுக்கா. இல்ல அகல்யா, நீங்க இப்படி ஆள்ல மாட்டி விட்டுருக்கிறது நல்லாவா இருக்க? ஏன் புருஷன் தானே, எனக்கு தானே புருஷனா வர போறாரு, தட்டிட்டு போலான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐயோ அகல்யா, நான் அதுக்காண்டி சொல்லல. வரவு வருண் சாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு பக்கம் அஞ்சு அக்கா கூட கல்யாணம் ஆகுற மாதிரி போட்டோ, இன்னொரு பக்கம் உங்க கூட நிச்சயதார்த்தம் ஆகுற மாதிரி போட்டோ. இத பாக்கும்போது நல்லாவா இருக்கு? ஏன் விருப்பம்? செத்து போனவளுக்கு போட்டோ ஜபத்துல தொங்கிக்கிட்டு இருக்கலாம்னா இனிமேதான் வாழவே ஆரம்பிக்க போறேன். ஏன் போட்டோ அதுல இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அஞ்சு அக்காக்கு கூட கல்யாணம் ஆன மாதிரி போட்டோ, இன்னொரு பக்கம் உங்க கூட நிச்சயதார்த்தம் ஆன மாதிரி. இத பாக்கும் போதே அசிங்கமா இருக்கு. வருண் சாருக்கு தான் இது அசிங்கம். அதனால சாரி அகல்யா, இந்த போட்டோ இதுல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. நான் இதை எடுத்து மாத்த போறேன், நீங்க வேற எங்கேயாவது கொண்டு வைங்க. ஒரு வேலைக்கார நாய் நீ, என்ன எதுக்கு துணிச்சிட்டியா? நீ எப்படி அதுல கை வைக்க நானும் பாக்கேன். கைய விடுங்க அகல்யா, இப்ப வைடி உன் கை அந்த போட்டோக்கு மேல வை, வச்சுதான் பாரு. ஐயோ கை வலிக்குதா அகல்யா, கை விடுங்களேன். இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்க உனக்கே இவ்வளவு இருக்கும்போது வருணா தனக்கு பொண்டாட்டி ஆக்க போறேனா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப தோண்டி பார்க்கலாம். போட்டோக்கு மேல கை வச்சுதான் பாருங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ உனக்கே இவ்வளவு தும்ரா? அட கடவுளே, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க மக்களே? எனக்கு அத ஒண்ணும் புரியல. சாரு அவ கைய விடு. உனக்கு என்ன தலையில இந்த நட்டு கலந்து போச்சா? அவ நீ கட்டிக்க போறவதான். சாரு அவளுக்கு கையை பிடிச்சு வச்சிருக்கா, உன் கண்ணை திறந்து பாரு. அகலே கை விடுங்க, வலிக்குதே. அகல்யா அவள நீ இன்னைக்கு செத்தடி. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அகல்யா இப்ப கைய விட போறியா இல்லையா? அகல்யா உங்களுக்காண்டி விட்டு வைக்க ஆத்தான் இவளாம், இல்லனா இவ கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பேன் நேரத்துக்கு. ஏதோ அதிக பிரசங்கி தானே பண்ணிருக்கா போல, அதான் இவளுக்கு கைய பிடிச்சிருப்பான். என்ன அப்படியே நடிச்சு நல்லவளாயிருவாயிலா? ஏன் அகல்யா, அவளுக்கு கையை நீ உடைக்க அளவுக்கு என்ன நடந்தது? சாரு நீயாவது சொல்லு, உன் கையை உடைக்க அளவுக்கு அவ கோவப்படியா? அப்படி என்ன நடந்தது? சாரு அவ யாருன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு மறந்துட்டான். அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவா. அவளுக்கிட்ட உனக்கு என்ன பம்பு? நல்ல கேளுங்க மாப்ள, நாக்கு புடுங்க மாதிரி கேளுங்க. பாண்டுதான் கேக்கேன். அவளுக்கு கூட நீ எதுக்கு வம்பு வச்சிருக்க? சார் நான் எதுவும் பண்ணல. ஆமா சாரு, நீ எதுவுமே பண்ண மாட்ட. நீ எதுவுமே பண்ணாமல அவன் கையை பிடிச்சு இழுத்தா. மாப்ள உனக்கு இருக்குடி இப்போ. அது சார் அதான் இவ எதுவுமே பண்ணாம இவளுக்கு கையை பிடிச்சு இழுக்கிறதுக்கு எனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன். என்ன பண்ணா? நான் யா போக்குல சும்மா தான் போனேன். அகல்யா அகல்யான்னு அவளாதான் கூப்பிட்டான். சும்மா போனவள கூப்பிட்டு என்ன அடிச்சிட்டான். அடிச்சிட்டாளா? ஆமாமா, சும்மா போயிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு அடிச்சான். அடிச்சியா? இல்ல சார். ஓ என்ன போய் ஏடி, நீ அஞ்சோக்காவோட இடத்துக்கு ஆசைப்படுத்தியான்னு கேட்டு அடிச்சேல? இல்ல சார் அது. ஐயோ வருண், இனிமே அவ மேல கை வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு முந்தி இந்த வாட்டி உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். வருண் எந்த உரிமையில அவளை கை நீட்டி அடிச்ச நீ? அம்மா அகல்யா எனக்கு ஒய்ஃபா வர போறவா, எல்லாம் முடிவாயிட்டு.
அவளை கை நீட்டி அடிக்கிறதுக்கு இவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஐராம், நீ எப்ப இங்க வந்த? ஐராம், நீ உள்ள போ. ஒன்னும் இல்ல ஐராம், நீ வா. ஐராம், அப்பா ஏன் அடிச்சேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அவ அகல்யா சித்தியா அடிச்சிட்டா, அதான். இல்லடா, வலிக்கல. ஐராம், அப்பா செஞ்சது தப்புதான். ஆனா எதுக்கு அடிச்சேன்னு உனக்கு தெரியணும்லடா. மாப்ள, குழந்தைக்கு என்ன தெரிய போகுது? குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கியா? அகலையா நடந்த சண்டையில பிள்ளைதான் பயந்துட்டான். பிள்ளை இழுத்தேடு. மாப்பிள, இப்பயாவது இந்த வேலைக்காரிக்கு சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சுதேன். இனிமே அவளை வீட்டுக்குள்ள நடமாட விடாதுங்க. அகலையா என்ன பாத்துக்கிட்டு இருக்கான்? நீ தான் இனிமே பிள்ளைக்கு அம்மா. அவளுக்கிட்ட இந்த பிள்ளை வாங்க. என் பிள்ளை கொண்டா. பிள்ளை விடுமாதான். அவதான் பயப்படியா இல்ல அவனை பார்த்து. நீங்க சும்மா இருங்காத. அவனை என்ன பார்த்து பயப்படல. இந்த சாருவாலதான் பிள்ளைக்கு ஆபத்து. என் பிள்ளை குடி. அகல்யா, விடு. இல்லாதான் என்னைய கை நீட்டி அடிச்சிருக்கா. இந்த வேலைக்காரிகிட்ட இனிமே பிள்ளை இருக்குது. நான் தான் சொல்லலாம், விடு. மாப்ளம், இனிமே பிள்ளைக்கு பொறுப்பு முழுக்க அகல்யான்னு நீங்க தானே சொல்லிருக்கியா? அவளை பாத்துக்கிட்டு இனிமே பிள்ளையா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வருண். ஆமாடி, அவளை அடிச்சியா நீ? சத்தியமா அடிக்கலமா. போய் 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 என்ன அடி அடிச்சா? இப்பதானடி அடிச்ச. அஞ்சோக்காவோட இடத்துக்கு நீ ஆசைப்படுவியா? அது ஏன் இடம்னு சொல்லி அடிச்சல? இல்லம்மா, அடிக்கல. போட்டோ பார்த்துட்டு எதுக்கு இங்க மாட்டி வச்சிருக்கியான்னு கேட்டேன். ஐயே, இந்த போட்டோ இங்க இருக்குது நல்லா இல்ல. சத்தியமா அடிக்கலமா. போலாண்டா. ஷாரு, போலாம் வா. அம்மாடி சாரு, அதான் நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அஞ்சு அக்காவை கல்யாணம் பண்ணியா? உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு. என் கூட என்கேஜ் பண்ணி முடிஞ்சாச்சுல. இறந்து போனவங்களுக்கு போட்டோ என்னமா வச்சிருக்கியா? எனக்குன்னு ஆசை இருக்காதான். ஏன் ஆசைக்காண்டி தான் நான் இதை வச்சேன். என் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அஞ்சு அக்கா கூட நீங்க இருக்க போட்டோயை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல அவ போட்டோயை வச்சிருப்பான். எனக்கு அவிய போட்டோயை தூக்கி எறியதுக்கெல்லாம் மனசு இல்லாதான். அதான் அதுக்கு பக்கத்துலயே நம்ம நிச்சயதார்த்த போட்டோயை வச்சேன். ஒவ்வொரு தடவையும் அஞ்சு அக்காக்கும் உங்களுக்கு போட்டோயை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும். நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதான். அம்மாடி சாரு, அம்மா, உன்னை பெத்ததுக்கு ஒரு காலத்துல அவ்வளோ பெருமைப்பட்டிருக்கேன். இப்ப அதை விட பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுதான் புரியல. சாருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உன் கூட பிறந்தவளா? அம்மா, அது உனக்கு அவளுக்கு ஏதாவது ரத்த சொந்தம் இருக்கா? இல்லம்மா, அகல்யாவ இல்ல அவ உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டியா இருந்தா கூட கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அது பெரிய தப்பு. இதுல என்ன உரிமையில அவளை நீ கை நீட்டி அடிச்ச? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டேன். இல்லம்மா, அகல்யாவ அவ அடிச்சதான். இப்பெல்லாம் சாரு சரியே இல்லம்மா. அவ நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நான் கண்டிக்கலனா அவ வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகும். சரி, கண்டிக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி தானே அவ. ஒண்ணு பண்ணு, 70 பொண்ணு கட்டு. 70 பேரையும் உனக்கு தோணச்சில எல்லாம் அடிக்கலாம்ல. என்னம்மா என் மனசுல இருந்து அஞ்சோ நான் மறக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ அப்பா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்னமோ உன் பொண்டாட்டிய மறக்கல. நீ அடுத்த கல்யாணத்துக்கு நம்ம தயாராகவே இல்ல. நான் தான் உனக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கேன் பாத்தியா? அம்மா, வரணும். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும். உன் வருங்கால பொண்டாட்டி செவத்துல மாட்டி வச்சிருக்காளே, போட்டோ அருமையா இருக்குது பாரு. ஒரு பக்கத்துல மொத பொண்டாட்டிக்கு கூட கல்யாணம் ஆன போட்டோ, மறுபக்கத்துல வருங்கால பொண்டாட்டிக்கு கூட நிச்சயதார்த்த போட்டோ. பாக்கிறதுக்கு நல்ல வெளிச்சமா இருக்கு. வீட்டுக்கு வரவன் போறவனுக்கிட்ட இருந்தெல்லாம் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அதான் இதுல மரியாதை குறைச்சலுக்கு என்ன இருக்குது? அத்தானுக்கு அஞ்சு அக்கா கூட ஏற்கனவே கல்யாணம் ஆனதும் தெரியும், பிள்ளை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப என் கூட நிச்சயதார்த்தம் ஊரை கூட்டி தானே நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சியா? ஆமாமா, ஊருக்கே தெரியும். அதனாலதான் சொல்லியேன், செவத்துல மாட்டி வச்சிருக்கிறது அருமையா இருக்கு. பேசாம நீ ஒண்ணு செய்யும், வெளியே காம்பவுண்ட் இருக்குது கண்டியா. ஒரு பக்கத்துல என் பிள்ளைக்கு அஞ்சுக்கும் கல்யாணம் ஆன போட்டோயை மாட்டி விட்டுறது.
இன்னொரு பக்கத்துல உன் கூடால நிச்சயதார்த்த ஆன போட்டோயை சேர்த்து மாட்டி விட்டுறேன். நல்ல மரியாதை கிடைக்கும் இவனுக்கு. சீ வரவங்க, இப்ப எனக்கிட்ட எதுக்கு சீறிட்டு வாரியா? அந்த வேலைக்காரியை நீங்க நல்லா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க. ஏமா உங்களுக்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு தம்பு இல்ல. பேசுறதுக்கு தான் உங்க மாப்பிள்ள உங்க கூட இருக்கா எல்லாம். உங்களுக்கு ஈக்குவல் தான் ஆவணும். நமக்கெல்லாம் உங்க கூடால போராடுறதுக்கு தம்பு இல்ல. வழி விடுங்க. என்ன மாப்பிள்ள உங்க அம்மா இப்படி எனக்கிட்ட சீறிட்டு போறாவ? ஏன் பிள்ளைக்குன்னு ஆசை இருக்காதா? அவனை நீ உன் கண்ணால பாத்துருக்கலாம். இன்னுமாடா அவனை நீ பாக்கல? ஐயோ அண்ணே, நீங்க சொன்னதுல இருந்து வெயிலுன்னு கூட பாக்காம 10 மணி நேரம் 12 மணி நேரம் சொல்லிக்கிட்டு நான் தினமும் இதுலதான் வந்து நிக்கேன். ஒருவேளை அவன் மூச்சு உனக்கு மறந்து போயிருக்குமோ என்னமோ? இல்ல அண்ணே, அவனுக்கிட்ட இந்த அடி வாங்கியிருக்கேன். அவன் மூச்செல்லாம் அவ்வளவு சொன்னு எனக்கு மறக்காது. ஒரு தடவை அவனை பார்த்தாலும் நான் தூக்கிடுவேன். அர்ஜுனுக்கு வாயில இருந்து அவ எங்க இருக்காங்கிற உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். யார வழியில தான் அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அண்ணே, ஒரே ஒரு தடவை அவன் என் கண்ணுல மாட்டினாலும் கண்டிப்பா தூக்கிடுவேன். எந்த ஆம்பளையும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். வேலைக்கு போனாலும் காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்தாகணும். காலம் 5 மணிக்கு இந்த ரோட்ல தான் வந்து நின்னேன். இப்போ வேகாத வெயில்னு கூட பார்க்காம இந்த ரோட்ல தான் வந்து நிக்கேன். காலமா வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் கரெக்ட் டைமுக்கு வர வேணாம். கண்டிப்பா என் கண்ணுல மாட்டிருப்பாங்க. ஒருவேளை சொந்தமா பிசினஸ் பண்ணியவனோ என்னமோ. சொந்தமா பிசினஸ் பண்ணாதானே காலமா சாயங்காலம் கரெக்ட் டைமுக்கு போவாம அவனுக்கு தோணும் போது போயிட்டு வரலாம். எது எப்படியோ இதுக்கு மேல அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு பொறுமை இல்ல. என் மைண்ட்ல இப்ப என்ன தோணிக்கிட்டு இருக்குன்னா, அன்னைக்கு ஒன்னு அடிச்சவன் கிடைச்சாலே அவ கிடைச்ச மாதிரி பாத்துட்டோம். இந்த தடவை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த தடவை அவசரப்பட்டு அவளை இழுத்துட்டு போக கூடாது. பொறுமையா பிளான் போட்டு அவளை இங்க எங்க தூக்கிட்டு போறோம். ஒரே ஒரு தடவை என் கண்ணுல பட்டா போதும் அண்ணே. அது பிறவைக்கு நம்ம நினைச்சதான் நடக்கும். சரி அக்கா, ரொம்ப வலிக்குதா? இல்ல மினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. இல்ல சாரோக்கா, அண்ணன் எப்படி வேகமா அடிச்சதுன்னு நான் பாத்துக்கிட்டு தான் நின்னேன். பெருமா வேலையே ஒண்ணும் பண்ண முடியல. அண்ணன் நின்னுதா கூட தடுக்கிறதுக்கு வந்திருக்கான். அண்ணனை வெளியே போயிட்டேன். பாருங்கக்கா, கண்ணெல்லாம் எப்படி செவந்து போயிருக்கேன். அதுல ஒரு ஆம்பளை அடிச்சா எவ்வளவு வேகமா அடிப்பாவன்னு தெரியாதா? ரொம்ப வலிக்கும்னு எனக்கே தெரியுதுக்கா. பெருமா இவ்வளவு நேரமும் உங்ககிட்ட இதேதான் சொன்னாவ. ஏதோ மருந்து போடுறதுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு போயிருக்காவ. இருந்தாலும் பாதுகாப்புக்குன்னு வந்திருந்த இடத்துலயே இங்க உலகிட்ட அடி வாங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். இல்ல மினி, நான் அடி வாங்கி திட்டு வாங்கி வளர்ந்த பொண்ணுதான். நிறைய கொடுமை எல்லாம் அனுபவிச்சு வளர்ந்த பொண்ணுதான். என்ன அடிச்சுட்டாவன்லாம் எனக்கு வலிக்கல. ஆனா அடிச்சது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் வலிக்குது. நீயே பார்த்தலாம் வருண் சார் 2 பேருக்கு கூடயும். தெரியுதுக்கா, நல்லாவே இல்ல, அசிங்கமா தான் இருந்தது. அவ வியானே வம்புளுக்கணும் தான் கொண்டு வச்சிருப்பா போல. இல்லன்னா யாராவது இப்படி கேன வேலை பாப்பாவலாம். ஒன்னே அவளுக்கு போட்டோயும் அண்ணனுக்கு போட்டோயும் இருக்க மாதிரி வைக்கணும். இல்லன்னா அன்னைக்கு போட்டோயும் அண்ணனுக்கு போட்டோயும் இருக்க மாதிரி வச்சிருக்கணும். யாராவது தெரியாதவங்க வீட்டுக்கு வந்து அசிங்க அண்ணனுக்கு தான். அந்த போட்டோயை நான் உடனே மாத்தணும்னு நினைச்சது அதனாலதான். அது மட்டும் இல்லாம அந்த போட்டோயை நான் பார்க்கும் போதெல்லாம் அஞ்சு அக்கா இந்த வீட்டுல இருக்க மாதிரி தான் எனக்கு தோணும். அஞ்சு அன்னைக்கும் அகலியாக்கா ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா அண்ணியோட கேரக்டர் உங்க கேரக்டர் ஒண்ணு. நம்ம ஐராவா அண்ணி இருந்திருந்தா எப்படி பாத்துருப்பாவளோ அதே மாதிரி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறியா. ஆனா அகலியா அப்படி இல்ல. அப்பவும் அப்படி இல்ல, இப்பவும் அப்படி இல்ல. ஐரா, எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ பயப்படாத. வலிக்கல, நல்லா தான் இருக்கேன். எனக்கு நீ இருக்கல, அது போதும். இல்லடா, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கெல்லாம் எனக்கு வலிக்கல. அது பிறகு சாரோனிக்கிட்ட எப்போ சொல்லுவேலாம், இந்த சாருவே ஒரு குட்டி டாக்டர் அப்படின்னு. அதனால ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக வேண்டாம். செவந்து பேயெல்லாம் இல்லடா, நல்லா தான் இருக்கேன். அர்ஜுன் மாமா கிட்ட அப்பா என்ன அடிச்சதை நீ சொல்லக்கூடாது. நான் சொன்ன கேப்பல, நீ மாமா கிட்ட இங்க நடந்தது எதுவும் சொல்லக்கூடாது. சாரு சொன்னதான். நீ இங்க நடந்தது அர்ஜுன் மாமா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. முக்கியமா அப்பா என்ன அடிச்சதை சொல்லக்கூடாது. நீ ஏன்டா அழுற? எனக்கு இது போதும்டா, இந்த அம்மாக்கு இது போதும். உன் அம்மா சின்ன வயசுல இருந்தே அடி திட்டெல்லாம் வாங்கி தான் வளர்ந்துருக்கேன். ஆனாலும் உங்க அப்பா அடிக்கும் போது கஷ்டமா தான் இருந்தது.
உங்க அப்பாவால தான் என் வாழ்க்கையே சந்தோஷமா மாற போகுதுன்னு கனவுல இருந்தேன். ஆனா அவரால தான் இன்னும் அதிகமா காயப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா எனக்காக நீ அழுற பாத்தியா? எனக்காண்டி நீ இருக்க பாத்தியா? இந்த அம்மாக்கு இது போதும்டா, வேற எதுவும் வேண்டாம். உங்க அப்பாக்கு அகல்யா சித்தியை தான் பிடிச்சிருக்குன்னா தாராளமா கல்யாணம் பண்ணட்டும். உனக்கு அம்மா நான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்ன உங்க அப்பாக்கு அவளை பத்தின உண்மை தெரியணும். அது பிறவைக்கு உங்க அப்பா அவளை கல்யாணம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன். நமக்குன்னு அர்ஜுன் மாமா இருக்காரு, அது போதும். அக்கா என்ன மினி, நீ போய் இன்னமும் எவ்வளவு நேரம் இங்கே இருப்ப? இல்ல பரவாயில்லக்கா, பெரியமா ஏதோ மருந்து எடுத்துக்கிட்டு வரதுக்கு போனாதான் நான் அங்க கூடலே இருக்கேன். என்னமோ சொல்ல வந்தெல்லாம் உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உங்களை வேலைக்காரியாலாம் அகல்யா சொல்ல மாதிரி எனக்கு பார்க்க தோணல. இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஐரா குட்டிக்கும் அம்மா பிள்ளை உறவு இருக்க மாதிரியே தோணுது. புரியல, அண்ணி இருந்திருந்தா ஐரா கூட எப்படி இருந்திருப்பாவளோ அதே போலதான் உங்க 2 பேரோட பாண்டிங்க இருக்கு. உங்களுக்கு ஒன்னதான் அவ துடிச்சு போயிட்டா. அன்னைக்கு அண்ணன் தெரியாம ஐராவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டான். அப்பயே நீங்க ரொம்ப துடிச்சு போயிட்டியா. அவளுக்கு ஒண்ணுனா நீங்க துடிச்சு போறதும், உங்களுக்கு ஒண்ணுனா அவ அழுறதும் பாக்குறதுக்கு அப்படியே அம்மா பிள்ளை உறவை பார்த்த மாதிரியே இருக்கு. மாதிரி என்ன மாதிரி? நான் 10 மாசம் சுமந்து பெத்தவதான் ஐரா, என் பிள்ளைவா. அதனால அவளுக்கு ஒண்ணுனா எனக்கும், எனக்கு ஒண்ணுனா அவளுக்கும் வலிக்கதான் செய்யும். என்னதான் ரொம்ப நேரமா என்ன முறைச்சுக்கிட்டு நிக்கிறியா? சரி, அவ கை நீட்டி அடிச்சது நியாயம்னு உங்களுக்கு படுதா? யார கேட்டுக்கிட்டு எங்க போட்டோ இருக்க இடத்துல நம்ம நிச்சயதார்த்த போட்டோ வச்சிருக்கேன். அதான் அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஊரறியதானே நிச்சயதார்த்தம் நடந்தது. கல்யாணம் ஆக்கி அக்கா இறந்து போயிட்டாவ. இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறவைக்குமே நீங்க அவையில மறக்கல. என்னமோ உங்க கல்யாண போட்டோயே வச்சிருக்குது. அதுலயே என் கூட நிச்சயதார்த்தம் நடந்தது. எனக்கு ஆசை இருக்கான்ல, அதான் என்ன நீங்க வெளியே கூட்டிக்கிட்டு போனோம், அதை வாங்கி தரணும், இதை வாங்கி தரணும், இதே மாதிரி என்னோட போட்டோ எங்க வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருக்கால. நீங்க என்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேசினது கிடையாது. இப்பதான் என்னன்னு தெரியல, கொஞ்சமா அந்த சாருக்கு எதிர்த்து என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு நிக்கிறியா? இதுக்கு முந்தி எப்ப பார்த்தாலும் வெடுவெடுன்னு தான் நிப்பியா? 4 வார்த்தை நல்ல விதமா பேச மாட்டியா? ஒரு பொருள் வாங்கி தர மாட்டியா? இந்த போட்டோவை பார்க்கும் போதாவது எனக்கு ஆத்தலா இருக்கும்ல. உனக்கு புரியுதா? வீட்டுக்கு யார் வந்தாலும் அவியல இங்கதான் உட்கார வைக்கிது. ஒரு பக்கம் அஞ்சுக்கு எனக்கு கூட எடுத்த போட்டோ, அது கூட சேர்த்து இன்னொரு பக்கம் நம்ம 2 பேருக்கு போட்டோ. என்ன நினைப்பாவ? நல்லாவா இருக்கு இது? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கத்தான்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சொல்லிக்கிட்டு நீ ஒரு தடவை கூட படம் போட்டு காட்டுக்கியா? அத்தான் நம்ம 2 நிமிஷத்துல அந்த போட்டோ இதுல இருந்து நீ எடுத்துருக்கணும். அப்போ அக்காக்கு கூட எடுத்திருக்குதியெல்லாம் அதை எடுத்து மாத்திரேன். ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும். இங்க பாரு அகல்யா, என் அஞ்சோட இடத்துல ஒன்னால இல்ல வேற யாராலையும் வர முடியாது. உனக்கிட்ட அப்பே நான் இதான் சொன்னேன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்னால உன் கழுத்துல ஒரு கடமைக்கு 3 முடிச்சு மட்டும் தான் போட முடியும். மத்தபடி என் அஞ்சோட இடத்த உனக்கு எப்போ தர முடியாது. போக போக எல்லாம் மாறும்ல, அதான் மாறிதானே ஆகணும். மாறுமோ என்னமோ அதை பத்தி இப்ப பேசாதான். ஆனா உனக்கிட்ட நான் அப்பவே இதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு உனக்கு சம்மதம் இல்லைன்னா தாராளமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னேன்ல, நீ அதை செஞ்சிருக்க வேண்டியதானே. இல்லாதான் ஜோசியர் வந்து கல்யாணத்தையும் மாத்தி வச்சுட்டாவலாம். ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. உங்களுக்கு எனக்கு நடுவுல நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. இப்ப எனக்கு கேவலமா இருக்கும்ல, அதான் இதுல கல்யாணம் என்னமோ 1 மாசம் தள்ளி போட்டிருக்காவ. இங்க பாரு கல்யா, உன்னை நான் கல்யாணம் பண்ணலாம். ஆனா என்னால என் அஞ்சுக்கு கொடுத்த இடத்த யாருக்கும் கொடுக்க முடியாது. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இந்த போட்டோ இதுல இருந்து நீ எடுத்துருக்கணும். அப்படி இல்ல என் கையால நானே தூக்கி வீசி வெளியேறிய வேண்டியதா இருக்கும். எது உனக்கு வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இது ஏன் வீடு. இந்த சத்தம் போட்டு கத்திய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. புரிஞ்சிருக்கான்னு நினைக்கேன். புரியுதான், ஆனா எனக்கு அந்த சாரு பார்த்தாலே பயமா இருக்கேன். நான் தான் உனக்கிட்ட அன்னைக்கு வாக்கு கொடுத்தனே, நீ யாரை பார்த்து பயப்படாத, நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட வேணும். நீங்க என்ன சொன்னாலும் சாரு பார்க்கும்போது எனக்கு பயமா தான் இருக்கு. சாரு கதைக்கு நான் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன். அப்போ அவ மாமாக்கு போன் பண்ணி அவர்கிட்டே ஒப்படைங்க அவள. என்ன பண்ணானு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. திருப்பியும் சொல்ல, நான் போயிட்டு வரும்போது இந்த போட்டோ இதுல இருக்கக்கூடாது. அதான் பொண்டாட்டி மாதிரி தானே. அப்போ நான் இந்த போட்டோ உன் ரூம்ல வேணா நீ மாட்டி வச்சுக்கான். அஞ்சோ நானும் இருக்க இடத்துல வைக்காத, எனக்கு அது பிடிக்கல. ஊர் உலகம் என்ன பார்த்து சிரிக்குமோ அப்படிங்கறதுக்காக மட்டும் இல்ல, போட்டோல கூட எனக்கு இது பிடிக்கல. ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்குதான் தாலி கட்டுறதுக்கே சம்மதிச்சிருக்கேன். திரும்பி வர்றதுக்குள்ள மாத்திரு. பேசிட்டு போறத கண்டியா? பேசட்டும், கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அது பறவைக்கு பாருங்க. இது ஆசையா உங்க 2 பேருக்கு போட்டோ இதுல கொண்டு வச்சேன். எடுக்க சொல்லிக்கிட்டு போறாரு. மாம், இது எவ்வளவு நாளா நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? துடைக்கிறதுக்கு எடுக்கேன்னு சொல்லிக்கிட்டு பாதி நேரம் தான் இந்த போட்டோ இங்கே இருக்கான். ஆமா, அவ்வளவு பாசம் உனக்கு அவளுக்கு மேல. மா, போட்டோ தொடச்சுக்கிட்டு இருக்கது அந்த அஞ்சுக்கு மேல உள்ள பாசத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? உறவு? ஆமா, தொடக்கேன்னு சொன்னா அத்தனைக்கு என் மேல கோவம் வராது.
நான் தொடக்கேன்னு சொல்லிக்கிட்டு பாதி நேரம் அவிய போட்டோ இதுல வைக்கதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவிய போட்டோயை துடைக்கிறது கிடைக்குன்னு மறைச்சு வைப்பேன். எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிடும் அந்த போட்டோ அதுல இல்ல அப்படின்னு. அது பிறவிக்கு ஒரு நாள் மொத்தமா அந்த போட்டோ எடுத்து மாத்துவேன். இதான் என் பிளானா இருந்தது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இந்த சாரோ கடுப்பேத்ததுக்காண்டி. நீ அவளை கடுப்பேத்ததுக்காண்டி பண்ண. ஆனா வருண் மாப்பிள்ள ஒன்ன கடுப்பேத்திக்கிட்டு போறாரு. அது இருக்கட்டுமா, இதுக்கெல்லாம் வட்டியோட நான் பண்றேன். எது எப்படியோ அன்னைக்கு என்கிட்ட அடுத்த வீலுக்கு இடத்துக்கு ஆசைப்படுதியான்னு கேட்டு அடிச்சாளே. இன்னைக்கு அதே காரணத்தை சொல்லி அத்தானுக்கிட்ட இருந்து அவளுக்கு அடி வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே அத்தா மூலமா இவ எவ்வளவு அவமானத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கான்னு மட்டும் பாருங்க. உனக்கெல்லாம் வார்னிங் கொடுத்துக்கிட்டு போறாரு. இன்னைக்கு எனக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு போலாம். ஆனா அம்மா நாளைக்குள்ள அவ கையாலேயே எங்க நிச்சயதார்த்த போட்டோயை இதுல மாட்ட வைக்கிறேன். எப்படி? அதுவும் அத்தானுக்கு முழு சம்மதத்தோட. அது மட்டும் இல்லம்மா, நாளைக்கு அத்தானுக்கு அஞ்சுக்க போட்டோ எல்லாம் இருக்காது. நிரந்தரமா என் போட்டோயும் அத்தானுக்கு போட்டோயும் மட்டும் தான் இருக்க போகுது. இதுதான் என் ஜெயத்தோட அடி. நாளைக்கு இது நடக்கும். அத்தான் சொல்லி அவளே எங்க போட்டோ இதுல போட்டு மாட்டுவான். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. சாரு இப்படியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாள்னா அது அகல்யாக்கும் பயத்தை கொடுக்கும். தேவையில்லாம சாரோட வாழ்க்கை தான் வீணா போகும். ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். இல்ல ஏன் பின்னாடி காதல் கத்திரிக்கான்னு சுத்துறதுனால அவ வாழ்க்கை தான் வீணா போகும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அண்ணே டேய், நான் தான் சொல்லல இதுல நீ தான் நிக்கணும். ஏன்னா அவனை நீ மட்டும் தான் பாத்துருக்க. நாங்க வேற இடத்துல அவளை தேடுறோம். அண்ணே அன்னைக்கு என்ன அடிச்சான்னு சொன்னேன்ல, அது அவன் தான். டேய் யாரு? கார்ல போனா பாருங்க. அவன் தான் என்ன அடிச்சான். எனக்கு நல்லா தெரியும் இவன் தான். நல்லா தெரியால, இவன் தானே அடிச்சான். அண்ணே அவனுக்கிட்ட இருந்து நான் அடி வாங்கியிருக்கேன். எனக்கு மறக்குமா? இவன் தான் எனக்கு நல்லா தெரியும். இவன் தான் என்ன அடிச்சான். அந்த கார் நம்பரையும் போட்டோ எடு. அண்ணே நான் ஃபாலோ பண்றேன். போட்டோ என்ன போட்டோ நான் ஃபாலோ பண்றேன். முட்டாள், இந்த வாட்டி கோட்டை விட்டேன்னு வச்சுக்கான். அது பிறகு அவனை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நீ போட்டோ எடு. சரிண்ணா. அண்ணே இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அவனுக்கு வீடு கூட எனக்கு தெரிஞ்சுட்டு. கார்ல போறவனுக்கு வீடு எப்படி உனக்கு தெரியும்? அண்ணா ஆப்போசிட்ல இருக்குல்ல வீடு, அதுக்கு 2 வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த கார் வெளியே வந்தது. நல்லா தெரியும்லடா அண்ணே, நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் கார் வந்தது. கரெக்டா நாங்க அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு தெரியும் போது அவன் மேல இருந்து பாத்துருப்பான். இந்த ராத்திரி நேரத்துல யாரும் அங்கே இங்கமா ஓடியதுன்னு சொல்லிட்டு தான் பாக்கிறதுக்கு கீழே இறங்கி வந்திருப்பான். கார் அங்கே இருந்து வருதுன்னா அது அவனுக்கு வீடா தான் இருக்கான். அன்னை போட்டோ எடுத்துட்டேன். நான் அந்த காரை ஃபாலோ பண்றேன். அவன் எங்க வேலை பார்க்கான், எங்க போறான், அவனுக்கு இந்த அர்ஜுனுக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா, எல்லா விஷயமே நம்ம 2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு தெரியணும். அந்த காரை ஃபாலோ பண்ணாலே அவன் எங்க போறான்னு தெரிஞ்சிட போகுது. அது பிறகு நான் விசாரிக்கேன். டேய் நானும் வரேன்டா. சீக்கிரம். அம்மா நீங்க சொன்ன மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு வரேன். சனான்னு வரேன். பயப்படாது நானே. நம்ம கிட்டத்தட்ட பொண்ணை நெருங்கிட்டான். முன்ன அவன் யாரு, அவன் எங்க இருக்கான், எங்க இருந்து வந்தான், எப்படி வந்து அடிச்சான், எதுவுமே தெரியாது. இப்ப அவனை கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு வீடையும் கண்டுபிடிச்சிட்டான். இனிமே அவளை தூக்கிக்கிட்டு போறது ரொம்ப ஈஸினே. இந்த தடவை வேகத்தை யூஸ் பண்ணக்கூடாதுடா, விவேகத்தை தான் யூஸ் பண்ணணும். முக்கியமா அவளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிற விஷயம் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்புறம் பாரு. சரி நான் கிளம்புறேன். அந்த காருக்கு பார்த்தால நானும் போலான்னு பாக்கேன். அண்ணே அதான் 2 பேரும் போயிருக்கானுங்க எல்லாம். நம்ம பசங்க போன வேலையை கச்சிதமா முடிச்சிருவானுங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து இவன் வரானா பெரிய வீடா தான் இருக்கு. நல்ல வசதி படிச்சவனா தான் இருப்பான். ஆளை பாக்கிறதுக்கு அப்படித்தான் தெரியுது. ஒருவேளை நம்ம பொண்ணா அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தானா என்ன இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்க்க சொல்லுதியா? இதுல நின்னுகிட்டு அந்த வீட்டை கொஞ்ச நேரம் பாப்போம். அந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கறதாவது நமக்கு தெரியும்ல. காரை அவனுங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டானுங்க. நம்ம அந்த வீட்டுல உள்ளவனை பத்தி கொஞ்சம் அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். எல்லாரும் ஊர்க்காரனுங்களா இருப்பானுங்க. நம்ம இருக்க இடத்துல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கூட ஒழுங்கா பேச மாட்டோம். ஆனா இங்க எல்லாம் அப்படி இல்ல. சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சானுங்கன்னு எல்லாம் ஒத்துமையா இருப்பானுங்க. ஒரு ஊர் இருக்குன்னா எல்லாம் சொந்த பந்தங்களா தான் இருக்கும். மாறி மாறி சண்டைனால வெளியில இருந்து ஒருத்தன் வந்தான்னு வச்சுக்கோ, இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவானுங்க. அதனால யாருக்கிட்டையும் விசாரிக்க வேண்டாம். இந்த கார்ல போனவன் யாருன்னு நமக்கு தெரியட்டும். இந்த அர்ஜுனுக்கு இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதுன்னு வச்சுக்கான். நான் அடிச்சு சொல்ல பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா. என்ன வருண் கார் நிறுத்திக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு நிக்க? கார் கிரேசி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிருக்கு. இவன் கிரேசி ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கிட்டே பேசிட்டு நிக்கான். ஒருவேளை பேஷண்டா இருப்பானோ? ஆனா அந்த டாக்டர் இவன்கிட்ட சிரிச்சு பேசிட்ட பார்த்தா பேஷண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல போலயே. உள்ள போய் யாருக்கிட்டயாவது இவனை காட்டி இவன் யாருன்னு விசாரிப்பா ஃபர்ஸ்ட். ஆமா ஸ்மிருதி, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் காரை நடத்திக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். மனசு சரியில்லையா? அப்படி என்ன நடந்தது? வீட்டுல அகலியா வேற கியானத்தனமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. அவ அதெல்லாம் செய்யாட்டாதான் அதிசயம். ஸ்மிருதி அவ முன்ன மாதிரி இல்ல, நிறையவே மாறிட்டா. ஐரா காண்டி எனக்காக எல்லாம். சரி மாறி இருப்பா. இதுல சாரு வேற தேவையில்லாத வேலை பாத்துட்டு இருக்கான். யாரு அகல்யா நல்லவா? சாரு தேவையில்லாத வேலை பாக்கலாம். அதை விட அந்த தலைவலியை மறக்கிறதுக்கு தான் இங்க வந்தேன். இங்க வந்தா அதையே பேசணுமா? சரி அர்ஜுன் வந்துட்டாரா? இல்ல, அர்ஜுன் இன்னைக்கு சாயந்தரம் திருநெல்வேலி வரைக்கும் போறான்.
திருநெல்வேலியா? எதுக்கு? நம்ம ஹாஸ்பிட்டல்ல சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கு பாத்தியா? ஆமா, அதை வாங்கணும்னு அர்ஜுன் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓ, அந்த லேண்டோட சொந்தக்காரரு திருநெல்வேலியில இருக்கதா கேள்விப்பட்டேன். அவரை பாக்கிறதுக்கா போறாரு? ஆமா, போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் தான் வருவான் போல. ஓ சரி சரி. அதனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரல, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை வீட்ல வச்சே பாக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நீ உள்ள வா. ஹலோ, சொல்லுடா, எங்க இருக்க? அவனை ஃபாலோ பண்ணிடலாம். அவன் எங்க போனான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஜெனை, நான் இங்க கிரேசி ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரண்ட்ல நின்னு தான் பேசிட்டு நிக்கேன். கிரேசி ஹாஸ்பிட்டல் ஃப்ரண்ட்ல நின்னு பேசிக்கிட்டு நிக்கிறியா? அங்க என்னடா பண்ணிட்டு நிக்க? அன்னைக்கு இவனை அடிச்சவனை தேடி போன்னு சொன்னா நீ அந்த அர்ஜுனுக்கு காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போயிருக்க. ஐயோ அண்ணே, அன்னைக்கு பொண்ணு மிஸ் பண்ணும்போது ஒருத்தன் நடுவுல வந்து அடிச்சான்ல, அவனை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். அவனை ஃபாலோ பண்ற உனக்கு கிரேசி ஹாஸ்பிட்டல்ல இப்ப என்ன வேலை? இப்ப அந்த அர்ஜுனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனை அனுப்புனேன். அண்ணே, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் எல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்னடா உளர்ற? நாங்க ஃபாலோ பண்ணி வந்த காரு நேரா வந்தது கிரேசி ஹாஸ்பிட்டல் தான். என்னடா உளர்ற? அண்ணே, நான் சொல்லது உண்மை. நீங்க நம்பலனா அவன் இங்க முன்ன நின்னு பேசிக்கிட்டு நிக்க போட்டோயே நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டாக்டர் கூட பேசிட்டு இருந்தான். அதான் அந்த ஸ்மிருதி. ஆமா, அந்த டாக்டருக்கு ஃப்ரெண்டு. அவ கூட இவன் பேசிட்டு நின்னான். நான் என் கண்ணால பார்த்தேன். அவ கூடல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நின்னான். அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்து பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சேன். என்னடா சொன்னாவா அவனை பத்தி? அவன் யாரு, எங்க வேலை பார்க்க? இந்த அர்ஜுனுக்கு இவனுக்கு என்ன சம்மதம்? அண்ணே, நாங்க ஃபாலோ பண்ணி வந்தவன் ஒரு டாக்டர் இங்கதான் வேலை பார்க்கான். டாக்டரா? ஆமாண்ணே, டாக்டர். இவனுக்கு பேரு வருண். பேர் வருண், ஞாபகம் வச்சுக்கான். அண்ணே, என்ன அடிச்சிருக்கான். அவன் மூஞ்சி என்னமோ மறக்கல, இப்ப பேர் வேற தெரிஞ்சுட்டு. வருண்ங்கிற பேர் எனக்கு மறக்கவே மறக்காதுனே. அவனுக்கு அர்ஜுனுக்கு என்ன சம்மதம்? அங்க எப்படி வேலை பார்க்கான்? எங்க அர்ஜுன் வேற, இந்த வருண் வேற இல்ல. அர்ஜுன் தான் இந்த ஆஸ்பத்திரியோட எம்டியா இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவல் இந்த வருண். ஓ, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? அதுக்கும் மேல அண்ணே. அதுக்கும் மேலனா இவன் என்ன கடவுளாடா? அண்ணே, அந்த அர்ஜுனை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும். ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்தாவேல இவ வீட்டுல. ஆமா, அவன் அப்பனுக்கு 2வது பொண்டாட்டிக்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு இறந்தாவ. இறந்தா எல்லாம் பொண்ணு. அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் தான் இந்த வருண். ஆக அந்த அர்ஜுனுக்கு தங்கச்சி வீட்டுக்காரர் தான் இவன். ஆமாண்ணே. இது போதும்டா. பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நீ போன வை. அண்ணே, வேற ஏதாவது? உனக்கு இனிமே அங்க எந்த வேலையும் இல்ல. நீ நேரே நம்ம நின்ன இடத்துக்கே வா. சரிண்ணே. அம்மாடி, என்னம்மா? ரொம்ப வலிக்குதாமா? இல்லம்மா, மனசு கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்து. இப்போ நான் ஓகே தான். உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கான்னு எனக்கு புரியுது. இந்த நான் எவ்வளவு மாறிட்டேன் பாத்தியா? இவனெல்லாம் என் புள்ளைன்னு சொல்லதுக்கு எனக்கு கேவலமா இருக்கேன். அப்பெல்லாம் என் புள்ளைன்னு இவனை சொல்லதுக்கே பெருமையா இருக்கான். அந்த அகல்யாவை இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாய். அவையும் ஆசைப்பட்டு வருண் மாப்பிள்ளைக்கும் அகல்யாக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும் போது எனக்கு விருப்பம் இல்லதான். ஏன்னா அகல்யாவை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் உறவுகளை முறிக்கப்படாது பாத்தியா? அதான் அமைதியா வருணுக்கு விருப்பம்னு சொல்லி முடிச்சேன். இவன் இல்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா இவன் மனசுக்குள்ள அவ இல்லாம இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யார் அகல்யாவா? அப்படி இருந்ததுனால தானே அவளுக்கு ரூம் தேடி போயிருக்கான் இவன். தப்பு நடந்ததுக்கு பிறவைக்கும் அவளை கல்யாணம் பண்றேன், ஆனா அஞ்சோட இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப பாத்தியா, அவ பொய்ய அடிச்சு விட்டதை நம்பி ஒன்னு அடிச்சுட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? இவனுக்கு அகல்யாக்கு மேலே ஒரு கண் இருந்திருக்கான். அம்மா, என்ன அடிச்சுட்டாருங்கிறதுக்காக தப்பா பேசாதுங்க. உன்னை இங்க காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குதியா? அவன் இப்ப அகல்யா பைத்தியம் பிடிச்சு தெரியான். அவளுக்காண்டி உன்னை வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்துவான். அப்படியெல்லாம் வருண் சார் பண்ண மாட்டாருமா, எனக்கு தெரியும். அவரால என்ன ஒரு கெட்ட இடத்துல ஒப்படைக்கவே முடியாது. என்னமா நீதான் அவனுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கானா? பிள்ளைங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருண் சாருக்கு பக்கம் ஐராஜ் ஆய ஆரம்பிச்சான். அதுக்குள்ள வருண் சார் என்ன அடிச்சதை அவ கண்ணாலேயே பாத்துட்டான். எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவள்கிட்ட பேசாத சாரோ உன்னையும் அடிச்சிருவாவா கீழே தள்ளி விட்டுருவாவா அப்படின்னு. இப்ப மறுபடியும் வருண் சார்னாலே அவளுக்கு வெறுப்பு பாயம். அப்ப ஒழுங்கா இருந்தா பிள்ளை பாசமா இருப்பா. அத அவன் சம்பாதிச்சது, அவனுக்கு தேவைதான். நீ கண்டுக்கிடாத. இனிமே பிள்ளைகிட்ட போய் அப்பாட்ட பேச அவன் நல்லவன்லாம் நீ பிள்ளைக்கு புரிய வைக்காத. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் தூங்குனான். சரி, நீ உடனே எல்லாருக்கும் துணியை காய போடுறதுக்கு இங்க வந்துட்டேன். இல்லம்மா, அப்பவே அலசி வச்சேன், என்னமா காய போடலாதான். சரி, நீ கீழே போ, நான் எல்லாத்தையும் காய போட்டு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயில நின்னாலே உடனே உங்களுக்கு தலைவலி வரலாம். நான் காய போட்டு வரேன், நீங்க கீழே போங்க. என்னமா இவ்வளவு துணியம் தானே இருக்கு? சரி, வெயில் நல்லா சுட்டு அரிக்குது பாரு. ரொம்ப நேரம் வெயில நிக்காத, ஜனனு காய போட்டு கீழே வந்துரு. கொஞ்சம் முன்னதான் அவனுக்கிட்ட இந்த அடியை வாங்கிட்டு வெயில வந்து நிக்க. ஆனா ஒண்ணு சாரும், இனிமே அவனுக்கிட்ட நான் பேச போறதா எல்லாம் இல்ல. அவன் என் பிள்ளையும் இல்ல. எப்போ ஒரு பொண்ணு கை நீட்டி அடிச்சானோ அப்பவே எனக்கு அவனுக்கு மேல இருந்த எல்லா பாசமும் போயிட்டு. அம்மா, நீங்க கீழே போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. டேய், நீ என்ன அங்க பாத்துக்கிட்டு நிக்க? அண்ணே, அங்க பாருங்க, அது நம்ம ஜாரு மாதிரி இல்ல மேல மாதிரி. என்னடா மாதிரி? அவளே தான். ஆக அன்னைக்கு அவன் தான் அவளை ஒளிச்சு விட்டுருக்கான். அப்பயாச்சும் வேற முன்னுக்கு பின்னுக்க இருந்திருக்கான். உன் உலரில நம்பாம ஒன்னு அடிச்சுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான்.
அண்ணே அந்த அர்ஜுன் சொல்லிதான். இல்லடா, அந்த அர்ஜுன் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள அவன் ஒளிச்சு வச்சிருக்க மாட்டான். அர்ஜுனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் எஸ்பி லெவலுக்கு போயிருக்க மாட்டான். அவனுக்கு தெரியாம தான் இவளை காப்பாத்தி இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அது பிறகுக்குதான் அந்த அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்ன பண்றது? இந்த தடவை பிளான நான் போடுறேன். அண்ணே 4 அடிய போட்டு இப்பவே அவளை தரத்தரான் இழுத்து கூட்டிட்டு வரேன். இந்த முறை நம்ம அவளை கூட்டு போறதுனால எவனை தேடி வரக்கூடாது. அவசரப்படாத, மூளையை பயன்படுத்தி யோசி. ஆனா என் ஸ்கெட்ச் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடு, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம திருச்சிக்கு போறோம். அதுவும் சாருவோட கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு. சரிண்ணே, இப்பயே சொல்லிடுறேன். எனக்காடி தண்ணி காட்டுறேன். 24 மணி நேரத்துல உன் கழுத்துல தாலியை கட்டி காட்டுறேன். இவன் அவன் இல்ல, எவன் வந்தாலும் இதை தடுக்க முடியாது.